சேட்டில் நைட் டின்னர் என்னன்னு கேட்டாங்க. உப்புமான்னு சொன்னோடனே ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஓ மை காட்! அப்படின்ட்டு சரி, சரி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு செஞ்சு தரேன்னு சொன்னா, அப்பயும் ரிப்ளை வரல. ஐய்யய்யோ! அப்படின்னுட்டு அவனுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு தரேன்னோனே, உடனே டெக்ஸ்ட்டு ரிப்ளை வந்துருச்சு. சரி ஓகேடா நான் வந்துடுறேன் கிளம்பி அப்படின்ட்டு. சரி ஓகே சொல்லிட்டோமே வேறு என்ன பண்ண முடியும்னு நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் சாக்குன்னு இருக்கிற எல்லா காய்கறியும் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நூடுல்ஸ் கூட நிறைய வெரைட்டி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. லைக் மில்லட்டு, ராகி. நான் வந்து வீட் நூடுல்ஸ் எடுத்திருந்தேன். சரி ஓகே டயட்டில் இருக்கோம். டயட்டும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. அதே சமயம் டேஸ்டியாகவும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்ஸ் எனக்குமே கூட. சரி இதுதான் சாக்குன்னு நூடுல்ஸ் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போல்லாம் எல்லா நூடுல்ஸ் பாக்கெட்லேயும் ஒரு குட்டியாக ஒரு சாஷே குத்துறாங்க மசாலா. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு என்னோடய மசாலா ஐடியாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். எப்பயுமே நூடுல்ஸ்க்கு மசாலா போடுறதுனா ரெட் சில்லிஸும் டொமேட்டோ, பூண்டு இது மட்டும் போட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் கூட வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக வரும். ஹோம்மேடாக வரும். இதிலே மசாலா பாக்கெட் கொடுத்தனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பூண்டு வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் வதக்கணும். அவ்வளோதான். நீங்கள் மற்ற என்ன போட்டாலுமே சூப்பராக தான் வரும் நூடுல்ஸு. ஸோ அதை நான் சமைச்சிட்டே இருக்கிற கேப்பில் வந்துட்டு அவனும் வந்துட்டான். வந்துடும்போது கையில் என்னடா பார்சல் நான் தான் சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே, நான் நூடுல்ஸ் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் இது பண்ணுற சமைக்கிறேன்னு சொன்னேன். அதனால் நான் உனக்கு பிடிச்ச கபாப் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே எனக்கு அப்படியே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. இதை நீ ஃபஸ்ட்டே என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு டெய்லியும் விதவிதமாக செஞ்சு தந்திருப்பேனேடா அப்படின்ட்டு ஒரே ப்ளிஷ் மூமெண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. எனக்கு அந்த சிக்கன் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. எல்லாத்தையும் வச்சு அந்த தட்டில் பார்க்கும்போது அடாடா அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். ஓகே பாய்.